Hello viewers, welcome to Tamil Excel Learning YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்மால் பிசினஸ் யூசர்ஸ் எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணி எப்படி பிசினஸ் டிரான்சாக்ஷன் ட்ராக் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீட்ல ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கு ஆனா எனக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கற பிகினர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோ ட்ரைனிங்ல பார்க்க போற பிசினஸ் மாடல் வந்து ஸ்டாம்ப் வெண்டர் பிசினஸ். இந்த பிசினஸ் பண்றவங்க யூசுவலா வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஸ்டாம்ப் பேப்பர் செல் பண்ணுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஈஸி எடுத்து கொடுப்பாங்க, ஸ்டேஷ்னரி செல் பண்ணலாம், ஜெராக்ஸு, பிரிண்ட் அவுட்ஸு, ஸ்கேனிங்கு, கன்சல்டிங் ஃபீஸு. ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்து நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை இந்த மாதிரி சிமிலர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான ஹெட்டிங்ஸை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு போட போகிற ஹெட்டிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் சேல். நம்ம இன்றைக்கி வந்து இந்த சேல்ஸ் பண்ணுறோமோ, இந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அந்த டேட் நம்ம இங்கே கேப்சர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஹெட்டிங்கு டேட் ஆஃப் சேல். அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நேம். அடுத்ததான் கஸ்டமர் டைப்புன்னு ட்ராக் பண்ணலாம். இந்த காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு அடிக்கடி வர கஸ்டமர் அப்படின்னா நம்ம இங்கே ரெகுலர் கஸ்டமர் ரெகுலர் அப்படின்னு போட்டுக்கலாம், புதுசாக வர கஸ்டமர்னா நியூ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்த ஹெட்டிங் வந்து சர்வீஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த கஸ்டமர் நம்ம கடையில் என்ன வாங்குறாங்களோ நம்ம அதை இங்கே கேப்சர் பண்ணணும். அவங்க ஒரு வேளை ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினாங்கன்னா ஸ்டாம்ப் பேப்பர் போட்டுக்கணும், ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாங்கினாங்கன்னா ஸ்டேஷ்னரி, பிரிண்ட் அவுட் எடுத்தாங்கன்னா பிரிண்ட் அவுட். ஸோ நம்ம அந்த மாதிரி இங்கே ட்ராக் பண்ணிட்டு வரணும். அடுத்த காலமில் வந்து அமௌண்ட் அப்படின்னு கேப்சர் பண்ணிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட வந்து எவ்வளோ காசு வாங்குகிறோமோ நம்ம அதை இங்கே கேப்சர் பண்ணணும். அடுத்த காலமில் வந்து பேமெண்ட் டைப் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம கேஷாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கே கேஷ்னு போட்டுக்கலாம். சில கஸ்டமர் வந்து நமக்கு கூகுள் பேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, நம்ம அப்போ வந்து இதை கூகுள் பே அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். சில கஸ்டமர் வந்து நான் அடுத்த வாட்டி வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரிஞ்ச கஸ்டமர்னால் நம்ம கடன் அலோவ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம இங்கே வந்து டெபிட் அப்படின்னு கேப்சர் பண்ணணும். அடுத்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் டேட்டு. நம்ம கஸ்டமர்கிட்ட என்றைக்கு காசு வாங்குகிறோமோ அந்த டேட்டு தான் இங்கே போடணும். கஸ்டமர்கிட்ட நமக்கு காசு வாங்காத வரைக்கும் நம்ம இந்த காலம் வந்து எம்டியாக தான் விடணும். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் எந்தெந்த கஸ்டமர் நமக்கு இன்னும் காசு வர வேண்டியிருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்த காலமில் வந்து சோல்டு பை அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் கடையில் வந்து ஓனர் கூட சேர்ந்து இன்னும் 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ மொத்தமாக 3 பேர் வந்து ஒரு நாளையோட பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இப்போது எந்த ட்ரான்சாக்ஷனை யார் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரில் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த காலமை ட்ராக் பண்ண தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஹெட்டிங் வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் எக்ஸல் ஃபைலில் இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட முதல் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் சேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் எக்ஸலோட மேலே உள்ள மெனு ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எக்ஸல் வந்து நீங்கள் இப்போ என்டர் பண்ண எல்லா ஹெட்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செலக்ட் பண்ணி ஒரு பார்டர் மாதிரி போட்டு காமிக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ். ஸோ நம்ம இப்போ கொடுத்தது வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸல்லே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டேபிள் போட்டு கொடுத்துரும். நம்ம இந்த டேபிளில் நம்மளோட டெய்லி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை அந்தந்த ஹெட்டிங் கீழே ட்ராக் பண்ணிட்டு வரணும் ரெகுலராக. நான் என்னோடய எக்ஸலில் வந்து ஒரு மாதத்துக்கான கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் சாம்பிள் டேட்டா வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து டேட் ஆஃப் சேல் இருக்குது, அப்புறம் கஸ்டமர் நேமு, இவங்க ரெகுலர் கஸ்டமர், நம்மக்கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்காங்க, 7,000 வந்து காஸ்ட்டு, அதுக்கப்புறமா அது கேஷாக பே பண்ணியிருக்காங்க. நம்ம என்றைக்கு சேல் பண்ணமோ அதே டேட்டில் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து காசு வாங்கியிருக்கோம். இந்த ட்ரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணவர் வந்து ஓனர்.
நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டெபிட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். விச் மீன்ஸ் இந்த 5/2 நடந்த டிரான்சாக்ஷன் ரேவதி குரூப்ன்ற கஸ்டமர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 2500 வந்து நமக்கு இன்னும் பே பண்ணணும். அதனால தான் நம்ம இங்கே டெபிட்னு மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் டேட் வந்து பிளாங்காக விட்டுருக்கோம், எதுவும் என்டர் பண்ணல. ஏன்னா அந்த கஸ்டமர் நமக்கு இன்னும் காசு தரணும். இந்த டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணவங்க வந்து செல்வி. ஸோ இதே மாதிரி நான் ஒரு மாதத்துக்கான கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் சாம்பிள் டேட்டா வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். இது மே மந்தோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஷீட் 1 இருக்குல்ல, நான் இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹைலைட் ஆகிடும். நீங்கள் அந்த ஷீட் நேம் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து மே 2022 அப்படின்னு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த ஷீட்டை கூட கலர் கூட பண்ணிக்கலாம். அந்த ஷீட் நேமை வந்து இந்த மே 22 மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் டேப் கலர் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டேப்புக்கு வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ட்ராக் பண்ண டேட்டாவை வச்சு எப்படி குயிக்காக ரிப்போர்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸலில் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த நீடும் கிடையாது. நம்ம எக்ஸல்லே இருக்கிற டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை வச்சு எப்படி ரொம்ப எஃபெக்டிவாக சுலபமாக வந்து ரிப்போர்ட் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டேபிளில் எங்கேயாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேபிள்குள்ளே தான் செலக்ட் பண்ணணும், வெளியே செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டேபிளில் எங்கேயாச்சும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மேலே மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இன்சர்ட்டு கீழே பிவட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸல்லே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டேபிள் ரேஞ்ச் அதுவாக செலக்ட் பண்ணிக்கும். நீங்கள் இங்கே ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம், நீங்கள் ஓகேன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எக்ஸல்லே வந்து புது ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்க் பிவட் டேபிள் லே அவுட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் இந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரைட் சைடில் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளாக வரும். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் என்ன பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மந்தில் கடையில் இருக்கிற ஒருத்தரும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே வந்து சோல்டு பை அப்படிங்கிற இந்த ஹெட்டிங் கீழே தான் கடையில் யார் யார் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிட்டு வரோம், கரெக்டுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சோல்டு பை அப்படிங்கிற ஹெட்டிங்கை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ரோல் லேபிள் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நீங்கள் இப்படி விடுங்க. விட்ட உடனே நம்ம டேபிளில் இருக்கிற அவைலபிள் எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க ஒருத்தரும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம அமௌண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கை வந்து இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற செக்ஷனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். நம்ம இப்படி பண்ண உடனே எக்ஸல்லே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மே மந்த் ஃபுல்லாக ஓகேங்களா, நம்ம இந்த டேபிளில் என்னென்ன டிரான்சாக்ஷன் ட்ராக் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு இண்டிவிஜுவலும் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா அந்த மந்தோட மொத்த சேல்ஸ் டீட்டெயில் எவ்வளவு, சம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல்லே காமிச்சிரும். இப்போ நம்ம இது கூட ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட் அப்படிங்கிற ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஹெட்டிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரிப்போர்ட் ஃபில்டர் இந்த செக்ஷனில் விட்டுடுங்க. நீங்கள் ரிப்போர்ட் ஃபில்டரில் விட்ட உடனே உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஃபில்டர் வந்து ஆட் ஆகிருக்கும் பாருங்கள். இந்த ஃபில்டர் எதுக்கு அப்படின்னா இது வந்து மந்தோட மொத்த சேல்ஸ் டேட்டா. ஸோ அதனால தான் ஃபில்டரில் ஆல் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கான சேல்ஸ் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபில்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம மே மந்தில் ட்ராக் பண்ணியிருக்கிற எல்லா டேட்ஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த டேட்டு வேணுமோ அந்த டேட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டுக்கான இண்டிவிஜுவல் சேல்ஸ் டேட்டா, அதுக்கப்புறமா அன்னைக்கு நம்ம பிஸ்னஸோட மொத்தமாக எவ்வளோ நம்ம அன்னைக்கு வந்து நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பரிங் வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் மறுபடியும் மொத்த சேல்ஸ் டேட்டா பார்க்கணும் அப்படின்னா ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்தோட மொத்த சேல்ஸ் டேட்டாவும் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு பர்டிகுலர் டேட்ஸு ஒரு 4 நாள் இல்லை ஒரு வாரத்துக்கான சேல்ஸ் டேட்டா மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் உங்கள் ஃபில்டர் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதை செக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டு செலக்ட் பண்ணுற வரும் ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த ஆல் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த செலெக்ஷனுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து நமக்கு எந்தெந்த டேட்ஸ் வேணுமோ அந்த டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மேவோட ஃபஸ்ட்டு வீக்கை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். முதல்ல 5 நாள் செலக்ட் பண்ணுறேன் பிஸ்னஸ் டேஸு. அதுக்கப்புறமா நான் இங்கே ஓகே அப்படின்னு கொடுத்தேன்னா இது அந்த நான் செலக்ட் பண்ணியிருக்கிற டேட்ஸோட இந்த டேட்ஸோட
சேல்ஸ் சம்மரி மட்டும் நமக்கு இங்கே கிடைக்குது. ஹேமான்றவங்க இந்த 5 நாளில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓனர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, செல்விங்கிறவங்க எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஃபார் தீஸ் செலக்டட் டேட்ஸ், இந்த செலக்ட் பண்ண டேட்டுக்கு மட்டும் என்ன சேல்ஸ் சம்மரி அப்படின்னு காட்டும். அஃப்கோர்ஸ் இந்த கிராண்ட் டோட்டல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 நாளோட நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற 5 நாளோட மொத்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டிங் வந்துடும் நமக்கு. இது வந்து இண்டிவிஜுவல் சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறதுனால நான் இந்த ஷீட்டுக்கு வந்து சேல்ஸ் பை இண்டிவிஜுவல் அப்படின்னு வைக்க போகிறேன். பண்ணுங்க அப்படின்னா நம்மளோட வெரி ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பில் பண்ண போகிற ரிப்போர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் நம்ம கொடுக்குற ஒரு சர்வீஸ்க்கு கீழேயும் நமக்கு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ நமக்கு இன்கம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ரிப்போர்ட் பில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இன்னொரு புது பிவட் டேபிள் போட்டுக்கோங்க. டேபிளில் செலெக்ஷன் பண்ணிவிட்டு மேலே மெனுவில் இன்சர்ட் பிவட் டேபிள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு சேஞ்சஸாக பண்ண வேணாம், ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா போதும். நமக்கு இந்த மாதிரி வர புது பிவட் டேபிள் லேஅவுட்டில் நீங்கள் சர்வீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை வந்து உங்கள் ரோல் லேபிளில் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா நம்ம கடையில் பண்ணுற ஒரு சர்வீஸ் ஐட்டம்ஸும் வந்து இங்கே லிஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கான அமௌண்ட்டை பார்க்கணும். ஸோ நான் அமௌண்ட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கை வந்து வேல்யூஸ் அப்படிங்கிற பாக்ஸில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த ரிப்போர்ட் என்ன கொடுத்துருச்சு, ஒரு கேட்டகரி கீழேயும் இந்த என்டையர் மந்த்துக்கு வந்து நான் எவ்வளவு ரெவன்யூ எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் காமிச்சிருச்சு. நான் இதில் வந்து டேட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபில்டரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தட் எனக்கு எந்த டேட்டுக்கான டீட்டெயில் பார்க்கணுமோ நான் அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்கலாம். ஓகேங்களா?